ஹாய் guys, this is your எக்ஸ்மெண்டல் சூப்பர் கேமர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரக் கேம். இது ஒரு ஆஃப்லைனில் இருக்குது. ஒரு ட்ரக் டிரைவர்ஸ்க்கெலாம் இந்த ஒரு கேம் அல்டிமேட்டாக சிக்கன் டின்னர் மாதிரி இருக்கும். இந்த கேம்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கவங்களாம் இந்த கேம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் புதுசாக பார்க்குறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் இதேமாதிரி நிறையா வீடியோ இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா அதை போய் விசிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நம்மளுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே கைஸ், எல்லாத்தையும் இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லோகோ செட் பண்ணோம் நம்ம இதுக்கு. ஓகே, எந்த லோகோ? ஓகே, இது செட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம கேரக்டர் செட் பண்ணோம். எங்கள் கேரக்டர் யாரை செட் பண்ணுவோம்? அந்த தாடிக்காரை செட் பண்ணுவோமா? தாடிக்காரை தான் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்காது. ஓகே, தாடிக்கார் செட் பண்ணியாச்சு. இப்போ கொடுப்போம். டேட்டா அடித்து மென்டல் ஷாப் லெவல் 1. ஓகே, லெவல் 1ல் இருக்குது நம்ம ஷாப்பு. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். ட்ரக் கேம் செம்ம. ஆக்சுவலாக இந்த கேம் ஆக்ட் வெர்ஷனில் ஏற்றலான்னு இருந்தேன். இருந்தாலும் ஆக்ட் வெர்ஷன் நம்ம இப்போதைக்கு வேணாம். போக போக வேணால் ஆக்ட் வெர்ஷனில் நம்ம இப்போதைக்கு போய்க்கலாம். இப்போதைக்கு இந்த நார்மல் கேமே இருக்கட்டும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ தான் லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிடுச்சு. ட்ரக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இதுதான் நம்ம இது போல் ட்ரக்குன்னு கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? சரி, ஓகே, கரெக்டாக சொல்கிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக சொன்னால் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பின்னாடி இருக்க கண்டெய்னரை நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரிவர்ஸில் போவோம். அதுக்கு முன்னாடி வியூவை மாற்றிப்போம். நம்மளுக்கு எப்பயுமே அந்த டிரைவர் வியூ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம செட்டிங் வரைக்கும் மட்டும் நம்ம இதுமாதிரி போடுவோம். அடுத்தடுத்த வீடியோ செட்டிங்கை வச்சு அது பேர் என்ன, அந்த கண்டெய்னரையும் நம்ம பேக்லேருந்தே போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிட் ஆகிடுச்சு கைஸ். இப்போதைக்கு நம்ம வியூவை மாற்றிட்டு நம்ம வெளியே வண்டி எடுத்துகிட்டு போவோம். பரவாயில்ல, நல்லா தான் செம்மையாக இருக்குது. 3D கேமு. 3Dயாக என்ன கர்மனே தெரியல, நல்லா தான் இருக்குது. அப்படியே ஹைவேலாம் கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க பாருங்களேன். ஒரு பிசி கேமுக்கு ஒர்த்துங்க. ஆனால் ஆண்ட்ராய்டில் இருக்குது. பிசிலையும் விளாட்றவங்க விளாட்லாம். ஆண்ட்ராய்டே அப்படியே பிசி கேமாக செஞ்சுருக்கானுங்க. எனக்கு பேஸ்ட்டாக எனக்கு ரொம்ப என்னோடய சைட் ஆஃப் வியூவில் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கூகுள் மேப்லாம் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? அந்த 57 கிலோமீட்டர் இதெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தா சைடு மீட்டர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தா அது பேர் என்ன, கூகுள் மேப் இருக்குது. இண்டிகேட்டர் எல்லா கேம்லேயும் கொடுப்பானுங்க, அது வேறு விஷயம். ஓகே, அதே மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேட்டர் போட்டு கூட நம்ம வண்டியை ஓட்டலாம், வெறும் ஹேண்டில் மட்டும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு. இது வேறு, அது பேர் என்ன, வைப்பர். அதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம கேம் கண்டினியூ பண்ணுவோம். அப்புறமா கேமை ரசிப்போம். லெஃப்ட்டு திரும்பணுமா? லெஃப்ட்டு திரும்பிட்டா போச்சு. முன்ன வேகத்தில் திருப்படா கைப்புள்ள ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. போயிட்டு அந்த கம்பியில் அடிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, திருப்பியாச்சு அப்படியே வெற்றிகரமாக. நம்ம அடுத்த டேர்னிங்லாம் நம்ம பிரேக் அடிக்காமல் திருப்ப ட்ரை பண்ணுவோம். வண்டி டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பிரேக் அடிக்காமல் ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த கேம் ஃபுல்லாக ஹைவேலே இருக்குது. அதான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், மொட்டை காட்டில் வண்டியை ஓட்டு போடான்றானுங்க நம்மளை. ஊருக்குள்ளெலாம் விட மாட்டானுங்க போல. பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஹைவேல ஜாலியாக இந்த நாள் முதல் அந்த நாள் வரை வண்டியை விட மாட்டோம், அது மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே வண்டி ஓட்டலாம் ஜாலியாக. அதே மாதிரி இந்த கேமில் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் போவோம். அது உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்கள், கேன்சல் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஐ டோன்ட் வாண்ட்னு போட்டுருங்க. அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு மௌனம் சம்மந்தம் நினச்சிக்கிட்டு நான் பார்ட் 2, பார்ட் 3 போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் கன்ஃபார்ம் பார்ட் 2, பார்ட் 3 வரும். ஏன்னா இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிரைவிங் கேம்லேயே செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த கேமை நான் டெலீட் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இதோட அல்டிமேட்டாக ஒரு 2.5 GB வரைக்கும் நான் ஒரு கேமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் தாராளமாக. ஏன்னா ஃப்ரீ ஃபயரை பார்த்தாலே எல்லா இதையும் டவுன்லோட் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 3 GB வருது. பப்ஜிலாம் பார்த்தா கிட்டத்தட்ட 6 GB 7 GB என் ஃபோன் ஸ்டோரேஜில் இருக்குது பப்ஜிலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், அடுத்த வீடியோலாம் நம்ம பேட்டில் கிரவுண்ட் பப்ஜி போடுவோம், ஓகேவா? ஃப்ரீ ஃபயரே விளாண்டு எனக்கு என்னோடய சைடில் இந்த ஃப்ரீ ஃபயர் மட்டும் போடுறதுனால ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ஃப்ரீ ஃபயர் அவாய்ட் பண்ணிடுவோம். அவாய்ட்னா தற்சமயத்துக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் அது மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக எனக்காக தோணுச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக வரும், தாராளமாக வரும். ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, வர வேண்டிய நேரத்தில் வரும். அதே மாதிரி இப்போ பப்ஜி கொஞ்சம் நிறைய ஆஃப்லைன் கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம், ஓகேவா?
வெயிட் அண்ட் வாட்ச். பெட்ரோல் பங்க் வருது இப்போதைக்கு. பெட்ரோல் பங்க்கில் போய் பார்ப்போமா? இருங்க போவோம். எப்படி பெட்ரோல் பங்க் இருக்குது, நம்ம இறங்கி பெட்ரோல் போடணுமா, அவனுங்க பெட்ரோல் போடுறானுங்களா பார்த்துருவோம். பெட்ரோலு எங்கடா? ஓ இங்கே தானா? போடுறா கைப்புள்ள பிரேக்கு போட்டாச்சுங்க. ஓ பைக் கொடுத்தா பெட்ரோல் அதுவே போட்டுக்கும் போல். இருங்க பார்ப்போம். போட்டாச்சுங்க. அங்கே பாருங்கள் பெட்ரோல் லைன் வந்து தானாக ஃபில் ஆகுது. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நம்ம இறங்கி போய் பெட்ரோல் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்து போடுற மாதிரி. பரவாயில்ல, இந்த கேம் ஒரு ஆஃப்லைனில் ஒரு கம்மியான எம்பி ஒரு 200 சம்திங் அதுக்குள்ளே தான் இருக்குமே இந்த கேமு. அதுக்கு ஒர்த்தான கேமு. ஒரு 10 ப்ளஸ் கூட கிடையாது, ஒரு 7 ப்ளஸ். ஒரு மொபைல் லவர்ஸ்லாம் சின்ன பசங்களாம் உட்காந்து சாப்பாடு கொடுத்து ஃபோன் கொடுத்தா தான் சாப்பாடு சாப்பிடுவேன்னு வானுங்கள. அந்த மாதிரி பசங்கள்கிட்ட இந்த கேமை கொடுத்து ஓட்டுங்கடானா கேமை விட்டு வெளியவே வரமாட்டானுங்க, அப்படி விளாடுவானுங்க. கைஸ் அதேமாதிரி கோச்சுக்காதீங்க, லைட்டாக கோல்டு இருக்கு, என்னால் பேச முடியல. ஏதாவது உங்களுக்கு தப்பாக கேட்டுருந்துச்சுன்னா கோச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. மேபி ரெக்கவர் ஆயிரும் அடுத்த வீடியோலாம் தாராளமாக. இப்பயும் ஹைவேல தான் எடுத்துகிட்டு வந்து விடுறானுங்க. இந்த டேர்னிங்காக நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. டப்பு டிப்புன்னு கிளச்சு கிச்செல்லாம் மாற்றி வண்டியை திருப்பும் போது அப்படியே சும்மா யாராலாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. அழுத்துறா கை என்ன தான் அழுத்துனாலும் வண்டி 70 தாண்ட மாட்டேங்குது. பரவாயில்ல, ஒரு நாள் தாண்டும். அந்த ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், எந்த நாள்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். டேர்னிங் சொன்னோன்னே டேர்னிங்கை கொடுத்துட்டானுங்கப்பா. ரைட்டு திருப்படா கைப்புள்ள 70லேயே டேர்ன் பண்ணுறோங்க. எங்கேயா போய் விடாமல் இருந்தா சரிடா. திருப்பிட்டோம் வெற்றிகரமாக. நடுவில் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் கார் வருது, நம்ம நடுவில் வண்டியை விட்டு போயிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் அப்படியே உரசிட்டு போகிற மாதிரி வந்துச்சு காரு. உங்களுக்கு வேணால் நீங்கள் பேக்கில் பாஸ் பண்ணி வேணால் பாருங்கள். கார் அப்படியே உரசிட்டு போகிற மாதிரி பக்கத்தில் போச்சுங்க. அடுத்த லெஃப்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் ஆயிரும். அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். ஸ்பீடை கம்மி பண்ணாமல் திரும்ப ட்ரை பண்ணுவோமா? இந்த லெஃப்ட் இல்லை, செகண்ட் லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட்டு தான். மேலே மின்னல்லாம் அடித்தமே கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சா? இந்த லெஃப்ட்டும் கிடையாது, அடுத்த லெஃப்ட்டு மாற்றி சொல்லிட்டேன். பரவாயில்ல. மின்னல் அடிக்குது, பார்த்துலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மின்னல் நிஜமாக அடிச்சிச்சுங்க. ஒன்வேல போயிட்டு சட்டுன்னு வண்டியை உள்ளே விட்டுருவோமா? திருப்புடா கைப்புள்ள, செம்ம டேர்னிங். அப்படியே நீங்கள் பார்க்கணும். தலைவன் அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு மஜாவாக திரும்பினா அந்த இடத்துல டிரைவரு. ஓ நம்ம தான் டிரைவரா? அந்த பிடிச்சிருக்காங்க சூப்பராக திருப்பினா. அப்படியே ஒத்த கையில் அப்படியே மஜாவாக இருந்துச்சு. அடுத்து நம்ம இன்னும் 4 கிலோமீட்டர்ஸில் நம்ம இதுக்கு ரீச் ஆக போகிறோம். மேப்பில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பக்கத்தில் வந்துட்டோம். மின்னல்லாம் அடிக்குது, மழை பெய்ய போகுது போல். இந்த ரைட்டு தான். இந்த ரைட்னால் இந்த ரைட்டு கிடையாது, இதுக்குள்ளே போகணும் போல். இப்போ ரைட்டு திருப்பணும். இருங்க திருப்போம். என்னடா ஏதோ காட்டுறானுங்க ஒரு டிஃப்ரெண்ட் காரை வச்சு. அது பேர் ட்ரக். என்னடா இடித்தாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சமங்க, இந்த கேமில் ஒரு பக் இருக்குது போல், இடித்தாலும் ஒன்றும் ஆகலை. அல்டிமேட்டு. ஓகே, டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 3612 ருபீஸ் வந்திருக்கு. ஆசம். ஓகே கைஸ், திஸ் இஸ் எக்ஸ்மெண்டல் சூப்பர் கேமர். இன்றைக்கோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அப்கமிங்கில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஷாப்பு, அது மாதிரி ஒரு ஷாப் கேம் அது மாதிரி என்டர் ஆகும். ஒரு சேலர், ஒரு பொட்டி கடை, ஒரு டீ கடை, அது மாதிரி வச்சு எதாவது கேம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே கைஸ், டாட்டா பை பை. திஸ் இஸ் யுவர் எக்ஸ்மெண்டல் சூப்பர் கேமர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் நெக்ஸ்ட் வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.